அன்புநேயர்களே, போதை வஸ்து குறித்து நாம் 2 காணொளி தந்துவிட்டோம். இப்பொழுது 3வது காணொளியில் செல்கின்றோம். இந்த 3வது காணொளி என்பது நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த போதை வஸ்து கும்பல் 2 பாகிஸ்தானியர்களை பாகிஸ்தான் இறக்குமதி செய்திருக்கின்றார்கள். அவர்கள் 2 பேரும் இந்த போதை வஸ்து மிக்ஸ் பண்ணுவதில் கலப்பதில் கைதேர்ந்த விண்ணர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அத்துடன் இந்த பாகிஸ்தானியரின் தொடர்புடைய அவர் தற்போது காவலில் இருக்கின்ற ஒரு பாகிஸ்தானியருக்கு அடிக்கடி கம்யூனிகேஷன் மூலமாக தொடர்பு கொண்ட ஏகப்பட்ட போதை வஸ்து வியாபாரிகள் சிக்கி இருக்கின்றார்கள். அம்பாறை மாவட்டத்திலிருந்தும் ஒரு முஸ்லிம் ஊரில் இருந்தும் ஒரு முஸ்லிம் நபர் சிக்கி இருக்கின்றார். அவரை STF வலை விரித்து பிடித்துள்ளது. அவருடைய வீட்டுக்கு இரவு வேளையில் அவருடைய வீட்டுக்கு கமரா பொருத்தப்பட்டு அவர் வரும் நேரம் மறைந்து ஆளை லபக்காக தூக்கி இருக்கின்றார்கள். அவருக்கும் பூசை நடைபெற்று வருகின்றது. பூசையின் மூலம் ஆங்காங்கு புதைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட வைத்திருக்கிற இடமெல்லாம் வெளியாகுது. அந்த வகையில் பல இடங்களில் இப்பொழுது பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கெமிக்கல்ஸ் பிடிக்கப்பட்டு வருகின்றது. பல இடங்களில் பல ஊர்களில் இவர்களுக்கு நடக்கும் பூசைகளில் இருந்து பூசை, காலை பூசை, பகல் பூசை இருக்கும் இல்ல, அந்த பூசைகள் மூலமாக கட்டமாக இவர்கள் சில தகவல்களை வெளியாக்கி வருகின்றார்கள். நாடு முழுவதும், குறிப்பாக நுவரெலியா போதை ஃபேக்டரி, எப்பா அவன் இரும்பு ஃபேக்டரி, ரப்பர் ஃபேக்டரி சொல்றான், இது போதை ஃபேக்டரி எங்க போயிருக்கும் இந்த நாடு, நல்ல அறிக்கை நாடு. போதை ஃபேக்டரி மூலம் அவங்களால செய்யப்பட்ட, அதாவது அவங்களால கெமிக்கல் மூலம் ப்ரொடக்ஷன் செய்யப்பட்ட அந்த போதை வஸ்துக்கள் நாடு முழுவதும் கடந்த பல ஆண்டுகளாக விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பாகிஸ்தானியர்களின் தொடர்பு மூலமாக உள்நாட்டுக்குள்ளையும் இங்கு வந்த இறக்குமதி செய்யப்பட்ட 2 பாகிஸ்தானிகள் ஊடாக சொன்னாலும் 7 பாகிஸ்தானிலும் சந்தேகப்படுகின்றது அரசு. அதுக்கும் செஞ்சு வராங்க. இப்ப நாம் நேற்று சொல்லிருந்தோம் இல்லையா, 2 கண்டெய்னர் பிடிபட்டிருக்கிறது. அது ஈரானின் தெஹ்ரான் சிட்டியில் இருந்து வந்திருக்குது. அப்ப ஈரான் ஒரு போதை வஸ்து நாடா? அட நாசமா போனவனுங்களா, அங்கிருந்து அந்த 2 கண்டெய்னர் வந்திருக்குது. இதுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு உளவு தகவல் அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கின்றது. சர்வதேச எல்லையிலிருந்து ஒரு கப்பல் மூலமாக, ஒரு மிடில் லெவல் கப்பல் மூலமாக இவர்களுக்கான கெமிக்கல் கடல் பிரதேசத்தில் வைத்து சப்ளை பண்ணப்பட்டிருக்கின்றதுமா என்றும் ஒரு கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நாம் பல ஊடறுப்பு நிகழ்வுகளில் சொல்லி வந்தோம் என்ன, காலி தங்கால பிரதேசங்களில் இது இன்டர்நேஷனல், அதாவது இந்த நம்ம சொன்ன அலியா போட் பெரிய போர்டுகள் மீன்பிடிக்காக 1 மாசம் 10 நாள் 20 நாள் ஒரு வாரம் போவாங்கல்ல, அவங்க மூலமாகத்தான் மிக அதிகமாக கரைக்கு வந்திருக்கு இந்த பொருட்கள். ஆக இந்த மீனவர்கள் மூலமாக அவர்களுக்கு அதிக அளவு பணத்தை கொடுத்து, அல்லது இவங்களே 1 கோடி ரூபாய் பெறுமதியான பெரிய இயந்திர வள்ளங்களை, அலியா வள்ளங்களை வாங்கி விட்டு அதன் மூலமாக இன்டர்நேஷனல் போர்டில் இருந்து மீனவர்கள் போன்று இங்கு தங்காலை காலி பிரதேசங்களில் நீண்ட காலமாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் போலீசாருக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்கள். இதை நாம் எப்போதே சொல்லிவிட்டோம். ஊடறுப்பில் நாம சொல்லியிருக்கிறோம், காலி பகுதியில் இப்படி அலியா வள்ளங்கள், அலியா போட் மூலமாக ஏராளமான போதை வஸ்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. இதற்கு கடல் அவங்களும் கடல் காக்கிகளும் ஆதரவு நாம் சொல்லிக்கிறோம் இல்ல, அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. இவைதான் இன்று ஒரு இரகசியமாக நடைபெற்ற செய்திகளாக பார்க்கப்படுகின்றது. மித்தனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு இரசாயன பொருள் தொகுதியை போலீசார் மீட்டுள்ளனர். அதற்கமைய கந்தானை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்த குறித்த இரசாயன பொருளை மீட்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தானை கொழும்புக்கு அடுத்தா போல, ஏர்போர்ட் ரோட்டா ஜாயல வத்தலைக்கு அடுத்தா போல. ஆமா, நேற்றைய தினம் தங்காலையில் இது போன்ற இரசாயன தொகுதி மீட்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. நுவரெலியாவில் செயல்படும் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்காக இந்த கெமிக்கல் தொகுதிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததும் அறியப்படுகின்றது. குறித்த கொள்கலன் எண்களுடன் கூடிய 2 கொள்கலன்களும்
ஈரானில் தெஹ்ரான் நகரில் இருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவற்றில் போதைப் பொருள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருள் சோதனை உபகரணங்களை பயன்படுத்தி இந்த கொள்கலன்களில் ஒரு குறிப்பிட்ட வகை தூளை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் இலங்கை சுங்கத்துறையினர் சோதித்து பார்த்திருக்கிறாங்க. அதுல ஒன்றுமே காட்டவில்லையாம். இருப்பினும் போதைப் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மருந்து அல்லது கெமிக்கல் இருப்பதை உபகரணங்கள் உறுதிப்படுத்தாததால் கொள்கலன்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டது. அதாவது இது சொல்றாங்க, இது சாக்கு போக்கு. அது எப்படி ஒரு கெமிக்கல்ல இருக்குது எல்லாம் நீங்க செக் பண்ணக்குள்ள இல்லைன்னா இது ஆறுக்குள்ள காதுல பூ வைக்கிறாங்க, அது போய் ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க நமக்கு ரீல் விடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. இயந்திரம் காட்டும். அது எப்படி காட்டா போகும்? காட்டும். இவங்க போய் சொல்லாங்க. இந்த கொள்கலனில் என்னென்ன பொருட்கள் கொண்டு வரப்பட்டன என்பது தெளிவாக தெரியவில்லையா என்றாலும் அதில் 2000 கிலோவுக்கும் அதிகமான ஐஸ் போதை பொருள் இருந்துள்ளது. இப்ப எப்படி இருந்துள்ளது? அது எப்படி அது எப்படி எனக்கு புரியல சொல்ற பாசை. இது போலீஸ்ல கிடைக்கப்பட்ட ரெக்கார்ட்ஸ் தான். நம்ம ஒண்ணும் போடல, நம்ம கேள்வியா கேட்கிறோம். அது எப்படி நீங்க செக்கிங் பண்ணக்குள்ள அவங்களோட மெஷினரி காட்டலையா, ஆனா வெளியாண்டு போற காட்டுதான். இது எப்படி இருக்குது? இது இந்த ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவாரு, மாப்பிள்ள அவர் தான் உடுப்பு என்னுடைய சென்னில பார்த்து படையாப்பான்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, எங்கேயோட ஜோக்கில பார்த்தது. மாப்பிள்ள அவர் தான் உடுப்பு எந்த. இது எப்படி இருக்கு? இதுதான் போல காலம் இந்த கஷ்டம் செஞ்சிருக்காங்க. அல்லத்தான் நம்ம அவங்க மாடான மாடி கோடான கோடி எங்க இருந்து வர ஒரு சாதாரண சம்பளத்துக்குள்ள ஒரு சலரிக்குள்ள இவங்க இப்படி எல்லாம் வாழ முடியுமா? இந்த மாதிரி சட்டவிரோதமான பாசிங் செஞ்சுட்டு பாஸ் ஆக்கிட்டு ஆள்றாங்க. இப்ப கதை வருவாங்க, கதை காதுல புது வைக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த கொள்கலன் இந்த நாட்டில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் எந்த போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது எப்படிடா? இந்த கொள்கலன் இந்த ஆண்டு நாம நேற்று சொன்னோம் இல்ல, ஜனவரி மாசம் தான் பாஸ் ஆகிக்கிண்டு. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி சுங்க காவல் இருந்து ரிலீஸ் செய்யப்படுது. சுங்கம் கஸ்டம்ஸ்ல இருந்து கொழும்பு ஹார்பர்ல இருந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்குது. மேற்கு மாகாண சிஐடி பிரிவு இந்த 2 கொள்கலன்களுக்கும் பத்மேவால் இந்த நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக இந்த கொள்கலன்களில் கெமிக்கல்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பத்மே இந்த நாட்டில் ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக நுவரெலியாவில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் பெக்கோ சமன் விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். இப்ப இவங்களை நாங்க நேற்று சொன்னோம், ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தனி ரூம் போட்டு தான் யோசிச்சு கேட்கிறாங்க. எல்லாம் தனி ரூம் போட்டு இவங்களை, அதாவது இந்த சிஐடி இன்கொயரி ஒன்று இருக்கு இல்லையா, நல்லா இவங்களை தூக்கம் கொண்டு போகக்குள்ள போய் பிடிக்கிற கழுத்தை பிடிக்கிற மாதிரி 1 மணி 1:30 மணி 2 மணி 3 மணி 4 மணி எப்படி தூக்கப்பட்ட நேரம் அந்த தூக்கத்தை தடப்படண்டு போய் அடிச்சு ஒழுப்புறேன். அப்படித்தான் இந்த உண்மை கறக்குறான். இதை நாம நிறைய சொல்லலாம், கொஞ்சமா சொல்லியிருக்கிறேன். நிறைய அவங்களோட வித்த அந்த பூசையில இதுவும் ஒரு பூசையா, பயங்கரமான பூசையில் இதுவும் ஒரு பூசை. குற்ற கும்பல்களின் தலைவர்கள் ஒருவரான பத்மே உள்ளிட்டவர்களா நுவரெலியாவில் இரகசிய இடத்தில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் விற்பனை செய்துள்ளதாக விசாரணை தெரிய வந்த. நாடு முழு சப்ளை பண்ணிக்கலாம். இவங்க பெரிய ஒரு ஏஜென்ட் தானே. இவங்களுக்கு பல ஏஜென்ட், மாவட்ட வாரியாக, ஊர் வாரியாக, சிட்டி வாரியாக, மாகாண வாரியாக எல்லா ஊர்லயும் டீலர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் அள்ளுப்பறீங்களா? இன்னும் ஒரு விடயம், அரசாங்கம் இன்னும் ஒரு 7 நபர்களை நாட்டுக்குள் குறிவைத்துள்ளதாம. அதுக்கு மிக விரைவில் அள்ள போறாங்க. அவங்கதான் இவங்களோட செகண்ட் ஏஜென்ட்கள். வித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனங்கள் இந்த ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. எனினும் பத்மே உள்ளிட்ட குழுவால் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் ஐஸ் போதைப் பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஐஸ் போதைப் பொருட்களை போன்று தரம் வாய்ந்தவை அல்ல என்றும் தெரிய வந்து. அதாவது இவங்க சரியா மிக்ஸ் பண்ணி பார்த்திருக்கிறாங்க, சரியா அணையல இந்த சாமிகளுக்கு. ஆனாலும் அவங்களோட முயற்சி தொடர்ந்து இருந்திருக்குது. அதாவது வெளிநாட்டுல இருந்து வார பவுடர் போன்னு இந்த பவுடர் இல்ல, இவங்களோட மிக்ஸ்ல எங்கேயாவது பொழைச்சிருக்கும். காலப்போக்குல அதை செஞ்சுட்டு போகக்குள்ள அது சரியா கரெக்ஷன் பண்ணிருப்பானுகள். எனினும் ஒரு தரம் வாய்ந்த சாமனாக இவங்களோட பவுடராக இங்கே காணப்படவில்லைன்னு சொல்லப்படுகிறது. பல சந்தர்ப்பங்களில் நாட்டில் ஐஸ் போதை பொருட்களை அவர்களை தயாரித்திருந்தாலும் அவற்றை சரியான தரத்திற்கு கிரேட் 1 சாமானாக கொண்டு வர முடியவில்லை என்றும் போலீஸ் விசாரணை தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் பேலியகுட சிஐடிகளால் மித்தனிய தலாவ பகுதிகளிலும்
தங்காலை பகுதிகளிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்ததாக சந்தேகிக்கப்படும் கிட்டத்தட்ட 50,000 கிலோகிராம் ரசாயனங்கள் முற்றுமுழுதாக பறிமுதல் செய்யப்பட்டு அதை எரிக்க போறாங்க. கூடிய சீக்கிரம் நீதிமன்ற உத்தரவை பெற்று எரிக்க போறாங்க. அல்லது தண்ணில கடல்ல கரைச்சி விடலாம். தங்காலையில் கைவிடப்பட்ட காணிகள் மிக்டனியாவில் கண்டெடுக்கப்பட்டதை போன்ற மற்றொரு ரசாயன தொகையை போலீசார் கண்டுபிடித்தனர். அவை பறிமுதல் செய்யப்பட்டு போலீசாரின் கஸ்டடிக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதுவும் பிஆர் செய்யப்பட்டிருக்குது. கெஹல் பத்தர பத்மே இந்த 2 கொள்கலங்களையும் அனுப்பிய நிலையில் அவருக்கு பாணந்துறையைச் சேர்ந்த குடு நிலங்க என்பவர் உதவி உள்ளதாக தெரிய வருது. இவர் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட் மாதிரி அந்தந்த ஊருக்கு போய் உரிய இடத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்க வச்சு சாமானை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாட்டுக்கு இறங்கிடுறேன். எப்படி கள்ள பயல்கள் நாட்டுக்கு சிம்பிளா இறங்கிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கவே எல்லா வேலையும் பார்த்துப்பட்டு சிம்பிளா இறங்கலாம் தானே, அந்த மாதிரி ஒரு வேலை. கந்தானையில் கண்டெடுக்கப்பட்ட ரசாயன பொருள் வீட்டின் தோட்டத்தில் அலங்கார பாறைகளாக வைக்கப்பட்டிருந்தாக போலீசார் தெரிவித்தனர். அதாவது இதை யாராவது கேட்டா, ஐயோ இதுங்கிட்ட பவுடர் இல்லப்பா, நாங்க வீட்டு தோட்டத்துல ஜோடனை பண்ணிருக்கிறோம், டெக்கரேஷன் பண்ணிக்கிறோம்னு சொல்லி தப்புறதுக்கு அந்த மாதிரி ஒரு தோட்டத்துல புதைக்காம அது வெளியே இருந்திருக்கு, வெள்ளை வெள்ளையா இருந்திருக்குது. அதை போட்டு காட்டுறோம் பாருங்க. படிக்க மெத்தம்பேட்டமைன், அதாவது படிக்க மெத்தம்பேட்டமைன் ஐஸ் தயாரிப்பில் பயன்படுத்துவதாக சந்தேகிக்கப்படும் அந்த ரசாயன பொருள் அருகிலுள்ள நிலத்தில் அப்புறப்படுத்தப்படும் நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கந்தானையில படிக மெத்தம்பெட்டமைன், அதான் அப்படிதான் சொல்லப்படுது பேரா. தற்போது காவலில் உள்ள ஒரு சந்தேக நபரிடம் போலீசார் நடத்திய விசாரணையை தொடர்ந்து கந்தானையில் உள்ள வீடு ஒன்றில் 100 கிலோவுக்கும் அதிகமான கெமிக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கந்தானையில் கண்டெடுக்கப்பட்ட ரசாயன பொருட்கள் கடந்த வாரம் மிக்டனியாவில் நடத்தப்பட்ட சோதனையின் போது மீட்கப்பட்டதை போன்றது என்று தெரிய வந்துள்ளது. அந்த கொள்கலங்களை சுங்கம் வழியாக யார் கொண்டு வந்தார்கள் என்பது குறித்தும், இந்த 2 கொள்கலங்கள் மூடப்பட்ட மற்றொரு போதைப் பொருள் கப்பல் நாட்டிற்கு நுழைந்தா என்பது குறித்தும் தற்போது சிஐடி விரிவான விசாரணை செய்து வருகின்றது. அப்ப இந்த இன்டர்நேஷனல் பார்டர்ல எல்லாம் இந்த போதை கப்பல் வந்த யார் சொல்லணும், பழைய கதானே. இந்த 5 இந்தோனேஷியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த 5 நாய் நஞ்சல்லணும், வேற யாரும் சொல்லலாது. ஏன்னா எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குமே, எல்லாரும் மேலதிகாரி அத்தனை பேரும் மறைக்கப்பட்டிருக்கும். இந்த ஷானி அபேசகர மஹத்மியா குழு நல்ல பூசி செஞ்சு உண்மை அள்ளி எடுக்கிறாங்க. விசாரணையில் இந்த கொள்கலங்கள் உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டன என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த கெமிக்கல் போர்வையில் மருந்துகள் கொண்டு வரப்பட்டதா அல்லது அவற்றை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் வேற ரிசோர்ஸ் வந்ததா அல்லது 2 கொள்கலன் போர்வையில் மற்றொரு கொள்கலன் போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை நடந்து வருவதாக சிஐடி தெரிவிக்கின்றது. அந்த தகவலின்படி ஜனவரி மாதத்தின் கடைசி சில நாட்களில் இந்த கொள்கலங்கள் சுங்கத்திலிருந்து ரிலீஸ் செய்யப்பட்டதாகவும் ஒரு அறிக்கை சொல்லுகின்றது. பொருட்களை கடத்திய நபர்கள் இப்போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் மிக விரைவில் அவர்களை கைது செய்ய போகின்றனர் சிஐடி அறிவித்திருக்கின்றது. தங்காலை நோடல்பிட்டிய பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் இருந்து போதைப்பொருள் ஐஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு சகை கெமிக்கல் தங்கல்லே பகுதியிலும் போலீசார் மீண்டும் மீட்டுள்ளார்கள். இந்த ரசாயனங்கள் மிக்டனிய தலாபே பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் சமீபத்திய கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன போலவே இருப்பதாகவும் தங்காலை போலீசார் தெரிவிக்கின்றனர். எல்லாம் ஒரு ரகம்தான். வந்த அந்த 50,000 கிலோவையும் பல ஊருக்கு மாத்தியாச்சு. அதைத்தான் இப்ப கட்டமா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பாட்பாட்டாக பிடிக்கிறாங்க. அந்த பகுதியில் இது போன்ற மேலும் பல சரக்குகள் மறைத்து வைக்கப்பட்டதாக போலீசார் சொல்லுகிறார்கள். இந்த 2 கொள்கலங்களும் சர்ச்சைக்குரிய கொள்கலன் 323 தொடர்புடையவை அல்ல என்றும், சர்ச்சைக்குரிய கொள்கலங்களின் எண்களின் அடிப்படையில் குற்ற புலனாய்வுத்துறை சிஐடி சிறப்பு விசாரணை நடத்தியதாகவும், இந்த 2 கொள்கலங்களும் தொடர்புடைய எண்களை தவிர வேறு கொள்கலங்கள் என்றும், கொள்கலங்கள் 323 அவற்றுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். மீண்டும் உள்ளூர் வாசிகளிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலின்படி நொடல்பிட்டியாவில் உள்ள வெளிவெட்ட குறுக்குவெட்டுக்கு அருகில் உள்ள நிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனையின் போது இந்த வெள்ளை கெமிக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் இந்த கெமிக்கல்கள் 4 மாதங்களுக்கு முன்பு
யாரோ ஒருவரால் நிலத்தில் புதைக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. அவரும் இந்த வாரமே கைது செய்யப்பட போகின்றார். அவரும் பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர். பல சந்தர்ப்பங்களில் நாட்டில் ஐஸ் போதை பொருட்களை அவர்கள் தயாரித்திருந்தாலும் அவற்றை சரியான தரத்துக்கு செய்யுது. அதனால் கொஞ்சம் தோல்வி கண்டிக்கிறாங்க. அதாவது இவங்க எவ்வளவு தூரம் ஈரான் பக்கம் மட்டுமில்லை, உலகத்தின் பல பக்கம் இருந்து இறக்குவாங்க. ஆரம்பம் தான் ஈரான் பக்கம், அதுக்கு பிறகு மெக்சிகோ பகுதியில் இருந்து தரம் வாய்ந்த சாமான் இறக்குவானுகள். இது ஒரு வெள்ளோட்டம் தானே, ரசம் கண்டாங்க தானே. அதாவது நாய்கள் பூனைகள் போன்றுதான். ரசம் ஒன்று பட்டுச்சுன்னு விட மாட்டாங்க. அதெல்லாம் அவனுக்கு தொழிலா போச்சு. இப்ப நாடு முழுவதும் ஒரு ஆங்காங்கு சின்ன சின்ன ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது. இப்ப இவங்களோட ஏஜென்ட்கள், இப்ப இந்த 5 பேர் மூலமாக முதலாக இப்ப இவங்களோட கீழ் ஏஜென்ட்களுக்கு நடக்க முடிஞ்சிச்சு. அவங்க இப்ப ஏர்போர்ட் உஷாராயிடுச்சு. அப்ப ஆக நாம இன்னும் தலைவர்கள் இருக்கின்றது. பார்ட் 4 பார்ப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.